பேரலை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பெங்களூருவை மையமாக கொண்டு இயங்கி வரும் பத்திரிகையாளரான திரு அசோக் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நேற்று பாத்தீங்கன்னா முதலமைச்சரான சித்தராமையா அவர்கள் தன்னுடைய பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்ய போறேன் அப்படிங்கிற விஷயத்த அறிவிச்சிருக்காரு. மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக்க சொல்லி ஆஃபர்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் நிராகரிச்சிட்டேன். எனக்கு மாநில அரசியல் தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த முதலமைச்சர் ஷிப்ட் அப்படிங்கிறது 2023 ஆட்சிக்கு வரும்போதே அந்த முதலமைச்சருக்கான கேள்வி எழும்போது 2.5 வருஷம் இவரு 2.5 வருஷம் அவரு தான் அப்படின்னு டிசைட் பண்ணதான் பார்க்க முடிஞ்சு. அதற்கேற்ற வகையில் தான் இந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வந்து சித்தராமையாவுக்கு தான் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. சித்தராமையா வந்து களத்திலிருந்து வந்தவர், ஓபிசி சமூகத்தினுடைய அரசியலை மையமாக வச்சு வந்தவர். ஆனா சிவகுமார் அப்படி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. சிவகுமாருடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் பலரும் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? சார், இது வந்து 2023 வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசனே வந்து ஓபிசி ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு தான் கர்நாடகத்துல. நீங்க 2023க்கு பின்னால கர்நாடகாவோட பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 4 ஆண்டு பிஜேபியோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல கர்நாடகா பாலிடிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, உங்களால அது அவ்வளவு ஈஸியா ஜீர்ணிச்சுக்க முடியாது. அவ்வளவு கேவலமான பாலிடிக்ஸ பிஜேபி பண்ணாங்க. முஸ்லீமுக்கு எதிராகவும் ஓபிசிக்கு எதிராகவும். ஜஸ்ட் ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டான்னு ஒரு தலித்தை போட்டு அடிச்சு கொன்ன ஒரு நியூஸ் ஒரு பெரிய லெவல்ல பேசப்பட்டது. ஸ்கூலு காலேஜுக்கு வர முஸ்லீம் பொண்ணுங்க ஹிஜாப் போட்டுட்டு வரக்கூடாதுன்னு வந்து இந்த ஸ்ரீராம சேனை அப்படிங்கிற இந்த பஜ்ரங் தள் பசங்கெல்லாம் வந்து நாங்க கேசரி ஷாலு போட்டுட்டு ஸ்கூலுக்கு வருவோம்னு வந்து பெரிய பிரச்சனை பண்ணது. அதாவது முஸ்லிம் பெண்கள் வெளியே வந்து படிக்கவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து பிஜேபியோட அரசாங்கம் அப்ப இருந்த கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு. அதாவது அவங்களுக்கு சேர்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் சங்கத்தை சேர்ந்தவங்க தான் இந்த பஜ்ரங் தளா இருக்கட்டும், இன்னும் ஸ்ரீராம சேனை இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க. பிஜேபியை வந்து பாட்டி படிச்சுட்டு இருக்கிறதே வந்து ஆர்எஸ்எஸ் தான். இவங்களையெல்லாம் கட்டுப்படுத்துறத இதை வந்து பிஜேபி ரொம்ப பின்தங்கி இருந்துச்சு. அதனால ரொம்ப கேவலமான அரசியல் கவர்மெண்டா அப்ப கர்நாடகால இருந்த ஓபிசி, தலித் அண்ட் முஸ்லிம் ஜனங்க அனுபவிச்சாங்க. அந்த பிரச்சனை அனுபவிச்சாங்க. இன்னும் சொல்லணும்னா சார், அது இந்த கோவில் பக்கத்துல பழங்களெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா, முஸ்லிம் வியாபாரிகள் எப்பயுமே பழங்கள் எல்லாம் கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிக பழ விற்பனைகள் வந்து முஸ்லிம் வியாபாரிகள் தான் செய்வாங்க. முஸ்லிம் வியாபாரிங்க கிட்ட பழம் வாங்கக்கூடாது, கோவில் வளாகத்துல வந்து முஸ்லிம்கள் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய முஸ்லிம் ஒரு கிழவனோட கடையை அடிச்சு உடைச்சாங்க உப்ளியில. அது வந்து ஸ்டேட் வைடு ரொம்ப பரவலா இதா பேசப்பட்டது, அது ஹாட் டாபிக்கா பேசப்பட்டது. அதோட விளைவு தான் வந்து காங்கிரஸ்க்கு 136 சீட்டு கிடைச்சது சார். கர்நாடகா ஹிஸ்டரியில கடந்த 40 வருஷத்துல 136 சீட்டு மேண்டேட் ஒரு பார்ட்டிக்கு கிடைச்சதே இல்லை. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சிரும். ஃபுல் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. லோக்சபா எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு பார்ட்டி ஃபுல் ஸ்வீப் பண்ணிடும். இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல கூட டிஎம்கே ஸ்வீப் பண்ணுச்சு. கர்நாடகால நீங்க அந்த மாதிரி மேண்டேட் பார்க்க முடியாது. அந்த மாதிரி மேண்டேட் இந்த தடவை 2023 எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஓபிசி, தலித், முஸ்லிமுக்கு எதிரான பிஜேபி பாலிடிக்ஸை உடைக்கணும், பிஜேபி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுனாலதான் காங்கிரஸ்க்கு இந்த வெற்றி கிடைச்சது. அதோட முக்கியமான இது வந்து சித்தராமையா அவர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா சித்தராமையா தான் வந்து இங்க ஓபிசி, தலித், முஸ்லிம்களுக்கான ஒரு மிகப்பெரிய லீடர் யாராவது இருந்தா அது சித்தராமையா தான். சித்தராமையாவுக்காக வேண்ட சித்தராமையா வந்து ஃபீல்ட்ல இருந்து ஒரு சோசியல் மூவ்மெண்ட்டை கட்டி, அந்த சோசியல் மூவ்மெண்ட் மூலியமா அந்த எந்த பின்புலமும் இல்லாம, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம, மிக ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்து படிச்சு ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ல இருந்து கீழே இருந்து வேலை செஞ்சு அவங்க மேல வந்தவங்க. அவருக்காகவே இந்த மேண்டேட்டை வந்து கர்நாடகா கொடுத்துச்சு சார். அண்ட் இன்னொரு விஷயம் பார்க்கணும்னா, இன்னொரு பக்கம் டிகே சிவகுமார் வந்து கடந்த 10-15 வருஷமா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வளர்ந்துட்டு வர்றாரு கர்நாடகத்துல. மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பிசினஸ் மேன். அவருக்கு எல்லாமே பிசினஸ் தான். ஆனா கர்நாடகால சார், கர்நாடகா இது இங்க பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, கர்நாடகா காங்கிரஸ் ஆபீஸ்ல இப்ப டீ சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, கர்நாடகா காங்கிரஸ் ஆபீஸ்ல 4 பேர் லீடர்ஸ் உட்கார்ந்து பேசணும்னா ஒரு டீ வந்து சர்வ் பண்ணுவாங்க. அந்த டீ பில்லு கூட டிகே சிவகுமார் தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவ்வளவு ஏழ்மையான பார்ட்டி இங்க காங்கிரஸ். காங்கிரஸ்க்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றதே டிகே சிவகுமார். காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு ஃபண்ட் பண்றது வந்து டிகே சிவகுமார் தான். சோ இப்ப பாருங்க, குஜராத்ல பட்டேல் அப்படின்னு அவர் பேர் சரியா நினைப்புல, 8 வருஷத்துக்கு முன்னால நினைக்கிறேன், அவரை வந்து ஒரு ராஜ்யசபா எலெக்ஷன் இதுக்காக வந்து அங்கிருந்து குஜராத்ல இருந்து கூட்டிட்டு வந்து கர்நாடகால வச்சிருந்தாங்க. கர்நாடகா ரெசார்ட்ல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் டிகே சிவகுமார் மேல இடி ரைட் எல்லாம் வந்தது. ஓவரால் இந்தியாவுல எந்த மாநிலத்துல வந்து காங்கிரஸ்க்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும், காங்கிரஸோட லீடர்ஸ் வந்து பிஜேபி வந்து ஆபரேஷன் கமலா
ஆபரேஷன் லோட்டஸ் மூலியமா அவங்க வந்து ஹைஜாக் பண்ண போறாங்கனாலும் அந்த லீடர்ஸை வந்து ஹை கமாண்டே கூட்டிட்டு வந்து பெங்களூர்ல தான் வைக்குது. யாரு பாதுகாப்புல வைக்குதுன்னா டி கே சிவகுமார் பாதுகாப்புல தான் வைக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரபல் ஷூட்டரா வந்து அவர் இங்க பார்க்கப்படுறாரு. அண்ட் காங்கிரஸ் ஹை கமாண்டுக்கும் இங்க இருந்து ஃபண்ட் கொடுக்கறது டி கே சிவகுமார் தான். அதனாலேயே வந்து டி கே சிவகுமார் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. இது எல்லாம் தாண்டி டி கே சிவகுமாருக்கு வந்து ஒரு சித்தாந்த முறையில ஒரு சரியான ஒரு ஆளா, சித்தாந்த இதுல நிக்கிற ஆளா, அவர் வந்து இந்த அஹிந்தா அப்படின்னு சொல்லப்படுற முஸ்லீம் கேட்டகரியா இருக்கட்டும், தலித் கேட்டகரியா இருக்கட்டும், தலித் அல்லாத ஓபிசி கேட்டகரி ஆகட்டும், இவங்களுடைய ரைட்ஸை வந்து இவர் பாதுகாப்பாருன்னா அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்க முடியாது. கர்நாடகத்துல இந்த சூழ்நிலையில யாருமே டி கே சிவகுமார் கிட்ட இருந்து நாங்க அதை எதிர்பார்க்கல. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஒரு 8 மாசத்துக்கு முன்னால தர்மஸ்தலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் வந்து கர்நாடகத்துல வெடிச்சது. இந்தியா லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல பேசப்பட்டது. அதாவது தர்மஸ்தலாக்கு வர பெண்களையும் பக்தர்களையும் கொன்னு அவங்கள வந்து எந்த ஒரு சாட்சியும் இல்லாம ஃபாரஸ்ட் பகுதியில வந்து அவங்கள புதைக்கப்பட்டாங்கன்னு ஒருத்தன் வந்து ஒரு விசில் ப்ளோவர் வந்து சாட்சி சொல்ல வந்து அது பெரிய லெவல்ல வெடிச்சது. கர்நாடகா கவர்மெண்டே வந்து இந்த கேஸை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு ஒரு எஸ்ஐடிய ஃபார்ம் பண்றாங்க. கவர்மெண்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுதுன்னா கேபினெட்ல எல்லா மினிஸ்டரோட பெர்மிஷன் இல்லாம இதை பண்ண முடியாது. கேபினெட்ல வச்சு சிஎம் வந்து எல்லா மினிஸ்டர்ட்டையும் கலந்து பேசிதான் இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஆனா வெளியே வந்து கேபினெட் முடிச்சு எஸ்ஐடிக்கு கேஸ் கொடுத்துட்டு வெளியே வந்து டி கே சிவகுமார் பண்றாரு, சொல்றாரு இது தர்மஸ்தலாக்கு எதிரான மிகப்பெரிய சதி, இது தர்மஸ்தலாக்கு எதிரான சதி, அதை உடைக்கத்தான் நாங்க இந்த கேபினெட்டையே இந்த எஸ்ஐடியே ஃபார்ம் பண்ணியிருக்கோம், யாரும் பயப்படாதீங்க, தர்மஸ்தலாவை வந்து மற்றவர்கள் தர்மஸ்தலாவோட அட்மினிஸ்ட்ரேஷன் குற்றமற்றவர்கள் ஒரு அந்த வீரேந்திர ஹெகடேன்னு நாங்க ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு வெளியே வந்து சொல்றாருன்னா இவர் எவ்வளவு பெரிய சங்கி அப்படிங்கறத நீங்க யூகிச்சுக்கலாம். அண்ட் நேத்து பிரஸ் மீட் பண்ண சித்தராமையா கூட சொன்னாரு, நான் சாகும் வரை சங்கிகளுக்கு எதிராக போராடுவேன், நான் சிஎம் பொசிஷனுக்கு தான் வந்து ரிசைன் பண்ணிருக்கேனே ஒழிய என் போராட்ட சங்கிகளுக்கு எதிராக எப்பயுமே இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் டி கே சிவகுமார் அதுக்கு நேர்மாறா சரியா எதிராக வந்து அவர் எப்பயுமே இந்த பெரிய பெரிய பூசாரிங்களுக்கு காலில் விழுறது, கோயிலுக்கு போறது, கோயிலை சுத்துறது, சங்கிகளாவே மாறிடுறது, சட்டசபையில எழுந்திரிச்சு நின்று நான் சதாவசலே மாத்ருபூமின்னு RSS பாட்டு பாடுறது, அவர் சங்கிதான். டி கே சிவகுமார் சிஎம் ஆகுறாருன்னா கர்நாடகத்துல சங்கியோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்டைரக்டா சங்கியோட இது ஆட்சி வந்து இன்டைரக்டா வந்திருக்குதுன்னா நாங்க நினைக்கிறோம், கருதப்படுது. அண்ட் முக்கியமா சார் 2023 இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனப்பே 2.5 வருஷம் சித்தராமையா, 2.5 வருஷம் டி கே சிவகுமார் சிஎம்ஆ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மேலதான், ஒரு ஒப்பந்தத்தின் மேலதான் இந்த கவர்மெண்டே வருது. ஏன்னா சித்தராமையாக்கு இப்ப 77 வருஷம். அண்ட் சித்தராமையா சொல்லிட்டாரு இது என்னோட கடைசி எலெக்ஷன், அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து நான் நிக்க போறதில்லை, இது என்னோட கடைசி எலெக்ஷன் சித்தராமையா சொல்லிட்டாரு. அண்ட் அடுத்த எலெக்ஷன் 2028 காங்கிரஸ் அடுத்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும்னா ஒரு முகம் வேணும், ஒரு லீடர் வேணும். சித்தராமையாவோட லீடர்ஷிப்லயே அதை ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு புது லீடர் வேணும். அண்ட் ட்ரபிள் ஷூட்டர்னு கருதப்படுற டி கே சிவகுமார் தான் மிகப்பெரிய ஆளுமை இங்க, வெல்த்லயும் இருக்கட்டும் அண்ட் அவருக்கு இருக்கிற சப்போர்ட்லயும் இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய மாஸ் லீடர். சித்தராமையாவுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல ஒரு மாஸ் லீடர் இருக்காரு. அவர் ஒரு ரோட்ல இறங்கினா ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்களை சேர்த்தக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படின்னா அது டி கே சிவகுமாருக்கு தான். அதனாலேயே 2.5 வருஷம் சித்தராமையா, 2.5 வருஷம் டி கே சிவகுமார் ஆட்சி பண்ணுங்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் வந்து இந்த கவர்மெண்டே ஃபார்ம் ஆச்சு. அதன் பிரகாரம் இப்போ 6 மாசத்துக்கு முன்னே அவர் ரிசைன் பண்ணுமா சித்தராமையா, பட் இழுத்தடிக்கப்பட்டு இப்ப கடைசியா நேற்று வந்து ரிசைன் பண்ணிருக்காரு. இதுல ஸ்பெஷலா பாக்குற அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்லை சார். இது கர்நாடகால இது ஓப்பன் சீக்ரெட். கடைசி 2.5 வருஷம் டி கே சிவகுமார் தான் சிஎம் ஆக போறாங்கிறது ஓப்பன் சீக்ரெட். அண்ட் காங்கிரஸ்க்கும் டி கே சிவகுமாரை விட்டா வேற வழி இல்லை. ஏன்னா டி கே சிவகுமார் 6 மாசமா லைட்டா பிஜேபி கூட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் போனது உண்மைதான். இவரை சிஎம் பண்ணலைன்னா இவர் பிஜேபிக்கு போய் பிஜேபி மூலியமா சிஎம் ஆயிருவாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதே காரணத்தினால்தான் இவர் மேல இடி வந்து ஒரு வழக்கு தொகுத்து அவர் 5-6 மாசம் இவர் ஜெயில எல்லாம் இருந்துட்டு வந்தாரு. வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துற கேஸ்ல இடி வந்து ரைட் பண்ணி ஒரு 5-6 மாசம் ஜெயில இருந்துட்டு வந்தாரு. இப்ப இடி கிட்ட இருந்து இவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருக்குது. எதுக்குன்னா பிஜேபி கூட இவர் கொஞ்சம் சாஃப்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுனால இடி கிட்ட இருந்தும் கூட இவருக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்குது. அதனால இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்குது. இதே காரணத்தினால, இந்த பயத்தினாலதான் காங்கிரஸ் கூட வேற வேற மாநிலத்துல இந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்குது. காங்கிரஸ் ஆந்திரால இதை ஃபேஸ் பண்ணிருக்காங்க, ராஜஸ்தான்ல ஃபேஸ் பண்ணிருக்காங்க, மத்திய பிரதேஷ்ல ஃபேஸ் பண்ணி காங்கிரஸ் சின்ன பின்னமா இருக்கு.
கர்நாடகாலையும் இந்த நிலைமை வர்றது வேண்டாம் அப்படின்னு நேற்று கூப்பிட்டு வச்சு பேசி டி.கே. சிவகுமாருக்கு வந்து இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க சார் சிஎம் ஆகிறதுக்கு. அவ்வளவுதான். நீங்க சிவகுமார் வந்து பாஜக கூட ரொம்ப அசோசியேட்டா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறீங்க. அதே சமயம் அவர் சங்கியாவே செயல்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறீங்க. ஆனா இந்த மாற்றத்தை வந்து பிஜேபி எப்படி பாக்குதுன்னு பார்க்கும்போது, முன்னாள் முதலமைச்சரான பசவராஜ் பொம்மை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாற்றமானது ஓபிசி சமூக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. ஓபிசி மக்களுக்கு நீங்க துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸை குற்றம் சாட்டுறாரு. அந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அந்த ஒரு பாயிண்ட் உண்மைதான் சார். கர்நாடகால எப்பயுமே எப்படின்னா பிஜேபி ஏதாவது ஒரு பாயிண்ட தேடிட்டு இருக்கும் அரசியல் பண்றதுக்கு. கர்நாடகான்னு இல்ல, ஓவரால் இந்தியால பிஜேபி இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்கும் அரசியல் பண்றதுக்கு. ஆனா இந்த விஷயத்துல வந்து பசவராஜ் பொம்மாய் சொல்லியிருக்கிற அந்த ஒரு பாயிண்ட் உண்மைதான். காங்கிரஸ் வந்து ஓபிசியை வந்து மோசம் பண்ணிருச்சு, ஓபிசிக்கு வந்து துரோகம் பண்ணிருச்சுங்க சார். கர்நாடகால வந்து இந்த ஒக்கலிகாங்கிறது மிகப்பெரிய கம்யூனிட்டி, ஒக்கலிகா லிங்காயத்தா. கடந்த 75 வருஷம் ஆட்சியையும் நீங்க கர்நாடகா ஆட்சி அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகால சிஎம் ஆன முக்காவாசி பேர் இந்த ஒக்கலிகா லிங்காயத்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் சிஎம் ஆயிருக்காங்க. இது இல்லாம ஒரு 2, 3 பேர் வந்து பிராமின் கம்யூனிட்டியில இருந்து வந்து சிஎம் ஆயிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஓட் ஷேர்ல வந்து 60-65% வரைக்குமே ஓட் ஷேர் வச்சிருக்கிற இந்த ஓபிசி அண்ட் முஸ்லிம்ஸ்ல இருந்து இதுவரைக்கும் கர்நாடகால யாருமே வந்து சிஎம் ஆகல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு நிதர்சனம். முதல் தடவை 2013 சித்தராமையா தான் வந்து சிஎம் ஆகுறாரு. ஓபிசி ரெப்ரசன்டேஷனா சித்தராமையா வந்து ஒரு சிஎம் ஆகுறாரு. 2013 இருந்து 18 வருஷம், 5 வருஷம். இப்ப 2023 இருந்து 26 ஒரு 3 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு. ஒரு ஒரு ஸ்டேட்ல 60-65% ஓட் ஷேர் வச்சிருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு 75 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு 70 வருஷம் கழிச்சு தான் ஒரு சிஎம் கேண்டிடேட்டே கிடைக்கிறாரு. அந்த சிஎம் கேண்டிடேட்டையும் வந்து நீங்க 5 வருஷம் அதிகாரம் கம்ப்ளீட் பண்ண நீங்க அவருடைய டேர்மை கம்ப்ளீட் பண்ண நீங்க விட மாட்டேங்கிறீங்க காங்கிரஸ் அப்படின்னா இது துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா? அந்த விஷயத்துல இவரு கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. ஆனா சீதா டி.கே. சிவகுமாரோட இன்னொரு குணம் என்னன்னா ஒரு பக்கா பாசிசம். இதுல இருந்து ஒக்கலிகா அப்படிங்கிறதே வந்து சார் கர்நாடகால ஒரு பாசிஸ்ட் பின்புலத்துல இருந்து வந்தவங்க. அவங்க எப்பயுமே இன்னொரு ஜாதியினரை இன்னொரு தன்னை விட கீழே இருக்கிறவங்க மதிக்காத அந்த ஒரு இதுல இருந்து வந்தவர். அண்ட் பயங்கரமான ரெபல் டி.கே. சிவகுமார். என்னதான் அவரு இப்ப சங்கி மாதிரி எதுக்கு அவ்வளவு கோவில்களை சுத்துறது, கோவில் குருக்கள் காலில் போய் விழுவுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்கன்னா, இந்த பிஜேபியோட இந்த சாஃப்ட் ஹிந்துஸ் ஓட் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அவ்வளவா வந்து இந்த கோர் ஹிந்துத்வாக்கும் சாஃப்ட் ஹிந்துத்வாக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசங்கள் தெரியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், இந்த சாஃப்ட் ஹிந்து ஓட்டர்ஸை வந்து காங்கிரஸ் ஓட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னு தான் இவரு ரொம்ப கோயில்களை சுத்துறது, சட்டசபையில எழுந்துச்சுன்னு சதா மசலே வாத்ருபூமின்னு ஒரு சங்கி பாட்டை பாடுறது, இதெல்லாம் வந்து இந்த ஓட்டர்ஸை கவர் பண்றதா. இத இது இல்லாம பிஜேபி கூட வந்து ஈடி காரணத்தினாலதான் அவரு அவ்வளவு சாஃப்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா யாருமே வந்து இவரை டாமினேட் பண்றதுக்கு என்னைக்குமே விட மாட்டார். டி.கே. சிவகுமார் ஒரு இடத்துல இருக்காருன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரையும் தான் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட ஒரு ஆளு தான் டி.கே. சிவகுமார். அதனால பிஜேபி காரருக்கு இவரால எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஆனா நாளைக்கு இவரு மேல மறுபடியும் ஏதாவது இப்ப கர்நாடகால சோசியல் மீடியால இப்ப தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணு புதுசு இல்ல. விஜய் வந்தவாட்டி சோசியல் மீடியாவை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னால அப்படின்னு இப்ப ரூட் மாஃபியான்னு ஏதோ பேச்சு நாங்க கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? கர்நாடகால இது ஆல்ரெடி டி.கே. சிவகுமார் அவரோட சோசியல் மீடியா டீமை வச்சு ஆரம்பிச்சிட்டாரு. தான் தான் வந்து இந்துக்களோட ரெப்ரசன்டேஷன், இந்துக்களும் எங்களுக்கு இப்ப கர்நாடகால எப்படி ஆயிடுச்சுங்கன்னா சார், முஸ்லிம்க்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. கர்நாடகால கிட்டத்தட்ட 60-65 லட்சம் ஓட்டர்ஸ் முஸ்லிம் ஓட்டர்ஸ். ஒட்டு ஜனத்தொகையை வந்து கிட்டத்தட்ட 90 லட்சம் ஜனத்தொகை இருக்குதுன்னு நேத்து தான் வந்து இங்க வந்து கேஸ்ட் பேசிஸான ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு இல்லைங்களா? நேத்து தான் சிஎம்க்கு வந்து அவரு ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த கணக்கெடுப்பு கொடுத்தாங்க. 90 லட்சம் முஸ்லிம்ஸ் கர்நாடகால இருக்கிறாங்கன்னு. 90 லட்சம்னா கிட்டத்தட்ட 60-65 லட்சம் ஓட்டர்ஸ் ஆகுது கண்டிப்பா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த 65 லட்சம் ஓட்டர்ஸ்க்கு காங்கிரஸை விட்டா வேற கதி இல்ல. பிஜேபிக்கு அவங்களால ஓட் போட முடியாது. பிஜேபியை நம்பி ஓட் போட முடியாது. இப்ப பிஜேபி கூட இருக்கிற ஜேடிஎஸ்க்கு ஒரு பர்சன்டேஜ் ஓட்ஸ் எப்பயுமே முஸ்லிம் ஓட்டு விழும். அவங்க பிஜேபிக்கு போனதுனால ஜேடிஎஸ்க்கும் இப்ப ஓட் ஷேர் இல்ல. காங்கிரஸுக்கு இப்ப முஸ்லிம்ஸ்க்கு காங்கிரஸை விட்டா வேற வழி இல்லை. ஆனா காங்கிரஸ் எப்படி யோசிக்குது, டி.கே. சிவகுமார் தலைமையில எப்படி யோசிக்குதுன்னா, எப்படி இருந்தாலும் முஸ்லிம் ஓட்டர்ஸ் ஒன் சைடு ஆயிருவாங்க. சித்தராமையா காரணத்தினால ஓபிசி ஓட்டர்ஸையும் வந்து பிரிச்சு எப்பயுமே அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து அதுவும் ஒரு ஓட் ஷேர் இருக்குது. இது இல்லாத இப்ப இந்த ஜெனரேஷன் சாஃப்ட் ஹிந்துத்வா பேசுற யூத்ஸ் ஓட்ஸை எப்படியாவது நாம கேதர் பண்ண, அந்த ஓட்ஸை நம்ம அந்த ஸ்விங் ஓட்டர்ஸை வந்து நாம எப்படியாவது கலெக்ட் பண்ணுங்கிறது காரணத்தினால
சோசியல் மீடியால பல நாளா வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஹிந்துத்துவவாதி மாதிரி காட்டிக்கிற வேலையில மும்புறமா இருக்காரு. நீங்க டிகே சிவகுமார் அவர்கள் சாஃப்ட் ஹிந்துத்துவா அந்த லைனை எடுக்கிறாரு, அது மூலமா ஓட்டுகளை கவர விரும்புகிறார் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறீங்க. இதை வந்து காங்கிரஸ் எப்படி பாக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவரு ஒக்கலிக்கா பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றதுனால ஜேடிஎஸ் கட்சியுடைய ஒக்கலிக்கா பேக்ரவுண்ட அப்படியே வந்து, அதாவது அந்த ஓட் பேங்கை அப்படியே கவர முடியும் அவர் நம்புறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து 2028 தேர்தலை எப்படி எதிரொலிக்க போகுதுன்னு பாக்குறீங்க சார்? சார் நீங்க கேட்ட கேள்வி வந்து காங்கிரஸ் இதை எப்படி பாக்குது இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படின்னு. காங்கிரஸ் மேல எங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குதான். பட் அதையெல்லாம் நீங்க பக்கத்துல எடுத்து வச்சு கொள்கை ரீதியா பார்த்தா காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கடந்த 70 வருஷம் ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பார்த்தாலே, அதை கடந்த 70 வருஷம் அப்படிங்கிறத விட இப்ப கடந்த 10-15 வருஷம் ஒரு எக்ஸெப்ஷன், ராகுல் காந்தி ஒரு எக்ஸெப்ஷன் இல்லைன்னு சொல்லல. பட் எல்லா விஷயத்திலையும் காங்கிரஸ் பிஜேபியை விட சலைச்ச பார்ட்டி ஒன்றும் இல்லை. எங்க பவர் கிடைக்குதோ, எங்க அதிகாரத்துல வந்து பங்கு கிடைக்குதோ அங்க தாவக்கூடிய பார்ட்டி தான். அண்ட் இன்னொன்னு, கர்நாடகத்துல இப்போ எந்த மாதிரியான நிலவரம் கிரியேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா சார், டிகே சிவகுமாரை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. அவருக்கு பயங்கரமான ஒரு ஃபியூடலான ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து, ஃபியூடலான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். அவரை யாருமே கொஸ்டினே கேட்க முடியாது. காங்கிரஸ் கொஸ்டின் கேட்கிற நிலைமையில இல்லை. கொஸ்டின் கேட்கிற நிலைமையில, கொஸ்டின் பண்ற நிலைமையில காங்கிரஸ் இருந்தா டிகே சிவகுமார் அப்படிங்கிறவரையெல்லாம், ஒரு ஆளையெல்லாம் இவ்வளவு பெரிய லெவல்ல வளரவே விட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் டிகே சிவகுமார் தான் இங்க மெயின். காங்கிரஸ் செகண்ட் தான். பர்சனலாவே வந்து ஒரு பர்சனா வந்து இங்க டிகே சிவகுமாருக்கு இருக்கிற புகழ் காங்கிரஸுக்கு கிடையாது. சில குறிப்பிட்ட இடங்கள்ல டிகே சிவகுமாருக்கே ஒரு பவர் சென்ட்ரிக்கா வளர்ந்துட்டு வர்றாரு. இப்போ தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, சில ரிப்பப்ளிக் அப்படின்னு. டிகே சிவகுமார் அவரு இருக்கிற டிஸ்ட்ரிக்ட், அது பக்கத்துல இருக்கிற 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து அவருடைய ஒரு பவர் ஹப். அது அவரை வந்து யாருமே கேள்வி கேட்கிற நிலைமையில இல்லை. காங்கிரஸுக்கும் வேற விதி இல்லை. அண்ட் ரெண்டாவது கேள்வி நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒக்கலிகா கம்யூனிட்டி வந்து டிகே சிவகுமார் கைப்பிடிப்பாங்களா, டிகே சிவகுமாருக்காக அவங்க ஓட் போடுவாங்களான்னு. அண்ட் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் சார். ஏன்னா கர்நாடகால ஒக்கலிகா பெல்ட்னா வந்து ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சார். முக்கியமா வந்து ஹாசனா, மண்டியா, மைசூரு, ராமநகரா அண்ட் தும்கூர். கர்நாடகாலையும் இது சார், பெங்களூர்லயும் கூட பெங்களூர் நார்த் டிஸ்ட்ரிக்ட் என்ன இருக்கு, இது பயங்கரமான ஒக்கலிகா ப்ராபல்யம் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். இதுல முக்கியமா வந்து இந்த ராமநகரா அண்ட் இந்த பெங்களூர் நார்த்ல வந்து டிகே சிவகுமாருக்கு ஃபேவரா இருக்கலாம். நிறைய ஒக்கலிகா ஓட்டர்ஸ் இங்க டிகே சிவகுமாருக்காக ஓட் பண்றவங்க இருக்காங்க. ஆனா முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஹாசனா இருக்கலாம், மண்டியா இருக்கலாம், மைசூர் இருக்கலாம் அண்ட் தும்கூர் இருக்கலாம். இங்க வந்து டிகே சிவகுமாருக்கு அவ்வளவு ஒரு செல்வாக்கு கிடையாது. ஜனங்களுக்கு நடுவுலையும் கூட டிகே சிவகுமார் மிகப்பெரிய ஒரு லீடர், நல்ல லீடர், அதாவது ஒரு ப்ராம்ப்டான லீடர், ஒரு கொள்கைக்காக நிக்கிற லீடர் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. அவர் ஒரு கரப்ட் லீடர் அப்படிங்கிற பேர் தான் இருக்க ஒழிய ஒக்கலிகா லீடர், ப்ராம்ப்டான லீடருங்கிற இது கிடையாது. கர்நாடகால முக்கியமா உங்களுக்கு எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் தேவேகவுடா தெரிஞ்சிருக்கும். தேவேகவுடாவோட பையன் குமாரசுவாமி, இவங்க இருக்கிற வரைக்குமே ஒக்கலிகா ஓட்டு எப்பயுமே அவங்ககிட்ட தான் இருக்கும். இவங்களும் ஒக்கலிகா கம்யூனிட்டிக்கு சேர்ந்தவர் தான் தேவேகவுடா. எப்பயுமே ஒக்கலிகா கம்யூனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய லீடர், ஆளுமை அப்படின்னா அது தேவேகவுடா தான். தேவேகவுடா இருக்கிற வரைக்குமே ஒக்கலிகா கம்யூனிட்டி கம்ப்ளீட்டா தேவேகவுடா. அந்த பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பிரஜ்வல் ரேவண்ணா பண்ணது. பிரஜ்வல் ரேவண்ணா அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியும் ஒக்கலிகா லீடர்ஸ் இப்பயும் தேவேகவுடா பின்னாலதான் நிக்கிறாங்க. அப்படின்னா இங்க இந்த ஜாதி கட்டுமை, இந்த சோசியல் இன்ஜினியரிங் எவ்வளவு ஆழமா ஜாதிய வன்மம், இங்க ஜாதி இது இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். கர்நாடகால அந்த மாதிரி இருக்குது. சொல்லற எங்களுக்கு வெக்கமா தான் இருக்கு. பட் அதுதான் ட்ரூத், உண்மை. அது இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியும் கூட தேவேகவுடா பக்கம் அந்த ஜாதி நிக்குதுன்னா அது எக்காரணத்துக்கு கொண்டும் எப்பயுமே டிகே சிவகுமார் பக்கம் அந்த 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அந்த ஓட் ஷேர் வராது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தான். எப்பயுமே ஒக்கலிகாக்கு வந்து தேவேகவுடா தான் லீடர். தேவேகவுடாவை தவிர்த்து டிகே சிவகுமார் அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வந்து கை பிடிப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் உண்மை என்னன்னா எப்பயுமே ஒக்கலிகாவை ஜனங்க வந்து இவர் டிகே சிவகுமாரை தன்னோட லீடரா வந்து ஒரு மாஸ் லீடரா வந்து அவங்க எப்பயுமே ஒத்துக்கிட்டது இல்லை சார். ஓகே சார், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி இந்த ஆட்சியை வந்து ஓபிசி மக்களால அவங்க வாக்களிச்சுதான் வந்து தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ ஓபிசி ரெப்ரசன்டேஷனா அவங்களுடைய முகமா இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் அந்த பதவியை விட்டு வெளியே போறார் அப்படின்னும் போது, நீங்க சொன்ன மாதிரி இப்போ பிராமின்ஸ், ஒக்கலிகா, லிங்காயத்துகள் தான் அதிகமாக முதலமைச்சராக இருந்திருக்கார்கள் அப்படின்னும் போது, அந்த வரிசையில் இப்ப டிகே சிவகுமாரும் வராரு அப்படின்றது ஓபிசி, முஸ்லிம், தலித்துகள் மத்தியில எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அது 2028 தேர்தலில் எந்த
எதிரொலிப்பை காட்டுன்னு நினைக்கிறீங்க? இது ஆல்ரெடி மிகப்பெரிய அதிருப்தியை 2-3 நாளா நாங்களும் மீடியால பார்த்துட்டு இருக்கோம். டி.கே. சிவகுமார் சிஎம் ஆகுறது இல்லை அவர விஷயத்துல வந்து ஓபிசி அண்ட் முஸ்லீம் லீக் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கூட அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி டி.கே. சித்தராமையாவுக்கு அப்புறம் அந்த ஓபிசி கேட்டகரியை ஃபில் பண்ற லீடர்னா வந்து சதீஷ் ஜார்கிஹோலி அப்படின்னு ஒரு லீடர் இருக்கு சார் கர்நாடகத்துல. சதீஷ் ஜார்கிஹோலி எப்படியாப்பட்ட லீடர்னா ஜனங்களுக்காக அவரும் கீழ இருந்து போராட்டம் பண்ணி ஒரு சோசியல் மூவ்மெண்ட்ல இருந்து வந்த ஒரு லீடர் தான். இங்க வந்து இந்த இந்த இதெல்லாம் இந்துத்வா அப்படின்னு சொல்ற இந்த இந்துத்வாவோட இந்த மூட நம்பிக்கைகளை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சுடுகாட்டுல வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி சுடுகாட்டுல சாப்பிடுறது, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அவங்க ஹிந்துத்வாக்கு எதிராக பல வருஷங்களா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம். நீங்க தமிழ்நாட்டுல என்ன இந்த தீகா மூவ்மெண்ட்ல இருந்து வந்தவங்க பெரியாரிஸ்டுங்க என்னென்ன பண்ணுவாங்க அது எல்லாமே இங்க பண்ணிட்டு வந்தவர் தான் அவரு. இந்த ஓபிசி கேட்டகரிக்கு சித்தராமையாவுக்கு அடுத்த லீடர் யாருன்னா வந்து அது சதீஷ் ஜார்கிஹோலி தான். சதீஷ் ஜார்கிஹோலி எந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவர் அப்படின்னா பெலகாவி, கர்நாடகாலேயே மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட் பெலகாவி தான். பெலகாவில 18 சட்டமன்ற தொகுதி இருக்கு, எம்எல்ஏ கான்ஸ்டிடன்சி 18 தொகுதி இருக்கு. அந்த மொத்த பெலகாவிக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னா சதீஷ் ஜார்கிஹோலி தான். ஆனா சதீஷ் ஜார்கிஹோலி என்னைக்கு இருந்தாலும் காங்கிரஸ்ல தனக்கு எதிராக வருவாரு, தன்னோட ஆப்போசிஷனா வந்து தனக்கு ஃபைட் கொடுக்கிற ஒரு டஃப் கொடுக்கிற ஒரு லீடர் அப்படின்னு டி.கே. சிவகுமார் என்ன பண்றாரு, 10-15 வருஷத்துக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாலே லக்ஷ்மி ஹெப்பால்கர் அப்படின்னு ஒரு புது லீடரை ஒரு லேடியை நிக்க வைக்கிறாரு, இவங்களை எதிர்த்து அவரை ஜெயிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு அவங்க கூட இங்க வந்து இந்த கேபினெட்ல லக்ஷ்மி ஹெப்பால்கரும் ஒரு மினிஸ்டர் தான். மொத்த பெலகாவிக்கு ஒரே லீடரா இருந்த சதீஷ் ஜார்கிஹோலிய அந்த ஒரு இதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லக்ஷ்மி ஹெப்பால்கர் ஆல்டர்னேட்டா போட்டு இப்ப பெலகாவில இருந்து 2 பேரு மிகப்பெரிய லீடர் மாதிரியான அந்த லீடர்ஷிப்பை உருவாக்குனதே வந்து டி.கே. சிவகுமார் தான். இதை வந்து ஓபிசி அப்பத்துல இருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா டி.கே. சிவகுமார் சிஎம் ஆனாலும் சதீஷ் ஜார்கிஹோலியை வந்து இங்க கேபிசிசி பிரசிடென்ட் பண்ற ஒரு டாக் போயிட்டு இருக்குது. கர்நாடகால ஒரு சம்பிரதாயம் என்னன்னா கேபிசி கர்நாடகா பிரதேஷ் காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த பார்ட்டிக்கு யார் பிரசிடென்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னு வந்து சித்தரிக்கப்படும். சித்தராமையா ஒரு எக்ஸ்பெக்ஷன், இது அவ்வளவுதான், அவர் ஒரு விதிவிலக்கு. அவரு இதுக்கு முன்னால காங்கிரஸ் பார்ட்டி பிரசிடென்டா இருக்குல்ல, ஆனா சிஎம் ஆனார். எல்லாரும் அப்படி ஆயிட முடியாது. கர்நாடகத்துல பார்ட்டி பிரசிடென்டா இருக்கிறவங்க தான் சிஎம் ஆக முடியும். இப்ப வந்து டி.கே. சிவகுமார் பார்ட்டி பிரசிடென்டா இருக்காரு. அவர் சிஎம் ஆன உடனே பார்ட்டி பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு அவர் ரிசைன் பண்ணுவார். சதீஷ் ஜார்கிஹோலியை வந்து அங்க அவரை வந்து பார்ட்டி பிரசிடென்ட்டா ஆக்குறதுக்கான எல்லா இதுவும் தீர்மானம் ஆயாச்சு. அதனால அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து பேச்சு என்னங்க சார், சதீஷ் ஜார்கிஹோலி வந்து பிரசிடென்டா ஆகிறத டி.கே. சிவகுமார் விரும்புவாரா? ஏன்னா அவருக்கு எதிராகவே ஒரு ரைவல்ரியை நிறுத்தி அவர் அதுல வெற்றி கண்டு இருக்கிறாருன்னு போது அடுத்த கட்டத்துக்கு இவர் வரத அவர் விரும்புவாரா? இல்ல, இது அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. டி.கே. சிவகுமாருக்கு எப்படியாவது தான் சிஎம் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அண்ட் 2028 கர்நாடகால காங்கிரஸ் வந்து மறுபடியும் ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற எந்த கேரண்டி இல்ல. காங்கிரஸ் லீடர்ஸுக்கே அந்த கேரண்டி இல்ல. அதனால இவரு வேற ரிஸ்க் எடுத்துக்க ரெடி இல்ல. 2028 ஆட்சி வருது வரல, ஆட்சி வந்த வாட்டி அதுக்கப்புறம் யாரு சிஎம்ங்கிறத நீங்க 2 வருஷம் டைம் இருக்கு, அதுக்கு அடுத்து கூட நீங்க அதை பேசிக்கலாம். ஆனா இன்னைக்கு டி.கே. சிவகுமாருக்கு சிஎம் ஆக வேண்டியதுதான் முக்கியம். அதனால நாளைக்கு 2 வருஷம் கழிச்சு நடக்கிற பொலிட்டிக்கல் டிராமாவை அப்ப பாத்துக்கலாம். இப்ப நான் சிஎம் ஆகிக்கிறேன், யார் வேணாலும் பார்ட்டி பிரசிடென்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு அந்த சாய்ஸை வந்து ஒரு காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கே கொடுத்துட்டாரு. காங்கிரஸ் ஹைகமாண்ட் யார் சொல்லுதோ அவங்க தான் பார்ட்டி பிரசிடென்ட். அந்த லிஸ்ட்ல அந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு ஆளு சதீஷ் ஜார்கிஹோலி தான். அதனால அது வந்து டி.கே. சிவகுமார் கைமீறிய விஷயம், அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அவர் பார்ட்டி பிரசிடென்ட் ஆகுது கன்ஃபார்ம். அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சா இன்னொரு எலெக்ஷன் வந்து பெரும்பான்மை வந்துச்சுன்னா காங்கிரஸ்க்கு அப்ப வந்து மறுபடியும் இந்த ஃபைட் போகும், யாரு சிஎம் ஆகணுங்கிற ஃபைட் போகும். அப்ப அது ஹைகமாண்ட் யார் டிசைட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஓகே சார், இந்த முதல்வர் பதவி குறித்து கேரளாவிலையும் பிரச்சனையை பார்க்குறோம், இப்போ கர்நாடகாவிலையும் பிரச்சனையை பார்க்குறோம். அதுக்குள்ள இருக்கிற நுணுக்கமான விஷயங்களை நிறைய பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.